கோவை சத்தியமங்கலம் வரை தற்பொழுது 2 வழி சாலைகள் உள்ளது. அதற்கிடையே தற்போது கோவில்பாளையம், கணேசபுரம், கரியாம்பாளையம், அன்னூர் தெற்கு, பசூர் வரை 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் குறும்பபாளையம் முதல் சக்தி பன்னாரி வரை புதிதாக சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு முடிவெடுத்துள்ளதாகவும், இதனால் விவசாயம், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறியும், இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்து சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தனித்தனியாக கோரிக்கை மனு அளித்தனர். புளியகுளம் பகுதியில் உள்ள சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தித்த விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மனு அளித்தனர். தற்பொழுது குறும்பபாளையம் முதல் பன்னாரி வரை 2 வழிச்சாலைகள் உள்ள நிலையில் அதனை விரிவுபடுத்துவதற்கான போதிய இடங்களில் சாலையை ஒட்டியே இருந்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சுமார் 2000 கோடி செலவழித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் புதிதாக 4 வழி சாலைகள் அமைக்க முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தனர். இதுகுறித்தான பேச்சுவார்த்தையில் மாவட்ட வருவாய் அலுவலரே நேரடியாக அந்த இடத்திற்கு வந்து பார்வையிட உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் என கூறினர். அப்பொழுது புதிதாக போடப்பட்ட திட்டம் அவசியமற்ற திட்டம் என குறிப்பிட்ட விவசாயிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தற்பொழுது உள்ள சாலையையே விரிவாக்கம் செய்யலாம் எனவும், தேவைப்படும் பட்சத்தில் ஆங்காங்கே உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கலாம் எனவும் கூறினர். மேற்கொண்டு இந்த 2000 கோடி செலவழித்து இந்த சாலையை அமைத்தால் அது யாருக்கும் உபயோகப்படாது என தெரிவித்தனர்.